அசல மீன் குழம்பு ஒரு கிராமத்து முறையில் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய், வத்தப்பொடி, பொடி உள்ளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பொடி உள்ளி, 6 பூண்டு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதில் பச்சை கொத்தமல்லியை தனியாக அரைக்கிறதுக்கு நான் அம்மியில் வச்சு அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். மீதி இருக்கிறத மிக்சி ஜாரில் போட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் பொடி உள்ளி, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சதெல்லாம் அதில் ஊற்றியாச்சு. புளி கொஞ்சம் கரைச்சி வச்சு அதையும் ஊற்றி இந்த கொத்தமல்லியெல்லாம் அந்த புளி கரைச்சி தண்ணியோடையே கரைச்சி மொத்தமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது மீனெல்லாம் போட்டால் அந்த மீன் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ போட்டோன்னா நல்லா வேக விடணும். நல்லா கொதித்து வேக விடணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு வாசனை அப்பப்பப்பப்பா என்ன ஒரு மனம்! அதை அப்படியே தூக்கி இலையில வச்சு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.